நட்சத்திரத்தில் இருக்கேன், நிறைய கடன் தொல்லையால் அவஸ்தைப்படுறேன். ஜெயலட்சுமி விருச்சிகம், கடன் தொல்லை, கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரம் மட்டும் கடனை தருகிறதா? இல்லை. இந்த கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்தளவுல எல்லாருக்கும் உதவணும்னு நினைக்கும், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கும், தான் கடன் படும். முன்ன நின்று அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும். யாருக்கு இவர்கள் உதவி செய்தார்களோ அவர்களே இவங்க மேலே சேர்த்த வாரி பூசிடுவாங்க. தப்பாக, தவறாக, வேதனையாக, வருத்தமாக சில விஷயங்களை பதிவிட்டு போயிடுவாங்க. அதனால இவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. அந்த கோட்பாட்டுக்குள்ள, அந்த செயல்பாட்டுக்குள்ள ஏன் போறீங்க? கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி பெருமாளை பிடிச்சிக்கோங்க. புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை புதன் ஓரை அல்லது சுக்கிர ஓரையில் பெருமாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. அந்த குங்குமத்தை கொண்டு வந்து வச்சு 48 நாள் நெத்தியில் பூசிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். சிம்ம ராசி, கல்யாணம் எப்போது ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசி அப்படிங்கிறாங்க. சிம்மத்துக்கு பொறுத்தளவுல 7ஆம் இடத்து அதிபதி சனியாக வருவார். திருமணத்துக்கான வாய்ப்புகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். மக நட்சத்திரம் ஏதோ ஒரு விஷயம் பொருத்தம் இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்ற மாதிரி வரும். இந்த சிம்ம மகத்துக்கு லவ் பிரச்சனைங்கிறது ஒரு சில பேருக்கு வரும். இந்த திருமணத்தை உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்பு உங்க ஜாதகத்தில் இருக்கு. சிம்மத்துக்கு பொறுத்தவரை இப்ப மாலை பொருத்தமும் பலமாவே இருக்கு. இந்த ஆவணி மாசத்துக்கு மேல முயற்சி பண்ணுங்க. 2027 வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பலமாவே இருக்கு. இருந்தாலும் கூட நமக்கு சரியான துணையை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? அவர் சரியான துணையை தேர்ந்தெடுங்க, ஜெயிச்சிடலாம். மாற்றம் இல்லையே, திருமணம் நடக்கும். சிம்ம மகத்துல பிறந்தவங்க அடிக்கடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலில் வெண்ணெய் வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். விருச்சிக லக்கணம், துலா ராசி, விருச்சிக லக்கணம். கிருத்தி நட்சத்திரமா? தப்பா இருக்கே. துலா ராசி ஓகே. சித்திரை நட்சத்திரத்தை தான் அப்படி எழுதிருக்கீங்களா? விருச்சிக துலா ராசி விருச்சிக லக்கணம் எழுதியிருக்கீங்க. அப்போ சித்திரை நட்சத்திரம் தான் அது. சரி, ஓகே ஓகே. அதில் என்ன கேட்க வர்றீங்க அப்படிங்கிறத எழுதலையே. திருமணத்தை பற்றி கேட்குறீங்களா? எதை கேட்குறீங்க துளாராசிக்கு? மேசம் அஸ்வினி, மேரேஜ் எப்போ அப்படின்னு கேட்டீங்க. இந்த மேசம் அஸ்வினின்னா நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவோட நட்சத்திரம். திருமணம் தள்ளிட்டே போகும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நம்ம வீட்டில் நம் முன்னோர்களில் ஏதோ ஒரு சாபம் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். நீங்கள் அடிக்கடி பக்கத்தில் கூடிய விநாயகர் கோயிலில் போய் ஒரு 8 வாரம் அந்த சனி ஓரையில் ஒரு செதறுதங்க உடைச்சிட்டு சூடம் பொறுத்து கும்பிட்டுட்டே வாங்க. இந்த தடை நீங்கி திருமணம் நடக்கும். வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ இந்த திருமணத்துக்கான தாமதம், குழந்தை பாக்கியத்துக்கான தாமதம் நிறைய இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஒரு 5000 பேருக்கு மேலே குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை நான் பெருமையாக சொல்லலை, இறைவன் கொடுத்த பாக்கியமாக சொல்லுவேன். ரொம்ப பேருக்கு திருமணம் இங்கே வந்து நடந்திருக்குன்னு சொல்லுவேன். அது ஏன்னா நான் ஒரு பாக்கியமாக சொல்லுவேன். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதற்கான பாக்கியத்தை கடவுள் கொடுத்துருக்கான்னு சொல்லுவேன். 40 வருடமாக முயற்சி செய்தால் முடியவில்லை. தென்மேற்கு வாசல் உள்ள வீட்டில் இப்போ உள்ளோம், அவதிப்படுகிறோம், வீடு மாற முடியவில்லை. இது ஒரு விஷயம், ரொம்ப விஷயம். தென்மேற்கு வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கக்கூடாதுங்க ஐயா, அதில் சந்தேகம் இல்லாமல்